அதிமுகவுடைய நாட்கள் எண்ணப்பட தொடங்கி ஆயிற்று. இனிமே அவர்களால மீண்டும் மேலெழும்பி வருவது என்பது முழுவதும் முடியாத காரியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. வெறுத்து போன பல பேர் வெவ்வேறு கட்சிகள்ல போய் சேர்ந்துருவாங்க. அல்லது இது சாத்தியம் என்றால் பலர் அரசியலுக்கே முழுக்கு போட்டுருவாங்க. கொஞ்சம் வயசானவங்கலாம். மீதி பேரெல்லாம் வெவ்வேறு கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் துரத்தப்பட்டார். இன்னைக்கு அவர்தான் தாவேகாவின் அவை முன்னவர். ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பு. நிர்மல்குமார் அதிமுகல பாரதிய ஜனதால இருந்தாரு. அதிமுகவுக்கு வந்தாரு. அதிமுகவிலிருந்து தாவேகாக்கு போனாரு. இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். ஜேசிடி பிரபாகரே அதிமுகவில் இருந்தவர் தான். ஒரு லைம்லைட்லயும் இல்லாதவர். இன்னைக்கு அவர் ஸ்பீக்கராக இருக்கிறார். ஸோ இவங்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. சாமி இந்த கட்சியில போய் முன்னாடியே சேர்ந்திருந்தா, இன்னைக்கு சொகுசா ஒரு அமைச்சராவது ஆகியிருக்கலாமே. அல்லது பல்வேறு முக்கியமான பதவிகள்ல இருந்திருக்கலாமே. சரி அவங்களோட ஏதோ ஒரு விதத்துல ஒரு கூட்டணியாவது ஏற்படுத்தி இருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அப்படின்னு நிஜமாவே அவர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.